ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பட்டினம்பாக்கம் பீச் ரோட்டுக்கு தான் போனோம். அதாவது லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற வலை மீன், இது ரோட்லேயே போட்டு விற்கிறதுன்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நான் வாங்குகிற மீன். என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்பொழுதும் வாங்குகிற கடிச மீன். இது என்னது கிளிஞ்ச மீன் என்னென்னமோ சொல்கிறாங்க நிறைய பேர், ஊருக்கு ஒரு பேர் இதுக்கு இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா, இங்கே மீன் மார்க்கெட்டில் இதோட தோலை உரித்து கேட்டால் உரித்து கொடுக்க மாட்டுறாங்க, உரிக்காமல் தான் தராங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி இந்த மீனோட தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்கள். மசாலாலாம் நல்லா ஏறி, குழம்பும் சரி வறுத்தாலும் சரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா மீனும் பார்த்திங்கன்னா 400 ரூபா. எப்பொழுதை விட இன்றைக்கி ரொம்பவே ரேட்டு. பத்தாததுக்கு மீனும் கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் இல்லை, ஒரு சமயம் நான் முன்னாடியே போயிட்டேன்னா என்னன்னு தெரியல. நான் போனது கரெக்டாக 8 மணிக்கு. அப்போது ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சங்கரா மீன், கூடவே கொஞ்சம் கிழங்கா மீன். சங்கரா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, சும்மா குழம்புக்கு வைக்கலாம் அது மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு இந்த சின்ன சின்ன மீன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் சங்கரா மீனும் இந்த கிழங்கா மீனும் 300 ரூபாய்க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அது சங்கரா மட்டுமே 300 ரூபா சொன்னார். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேசி எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே எல்லாம் சேர்த்து 400 ரூபா ஆக்குனார். ஆமாம், ஏன்னா ஒரே ஒரு கிழங்கா மீன் வச்சு மட்டும் 300 ரூபா சொன்னார். அப்புறம் எல்லா கிழங்கா நானே எடுத்துக்கிறேங்கவும் அது 400 ரூபா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஏன்னா மீன் வேறு யார்கிட்டையுமே இல்லை, வேறு எந்த மீனும் நண்டும் இல்லை, இறால் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுதான் இருந்துச்சு. அப்புறம் மத்தி மீன்லாம் இருந்தது. மத்தி எனக்கு அவ்வளோதான் நான் சமைச்சதில்லை. சரி அதனால் இதுவே வாங்கிடுவோன்ட்டு வாங்கிட்டேன். கொஞ்சம் கலப்பு பொடியாக இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா காரப்பொடி 2 அது மாதிரிலாம் கலந்துருந்துச்சு. இப்போ இது ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, கிழங்கா வேறு வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு 300 ரூபாய்க்கு. ஏன்னா நல்லா பெரிய மீனாக இருந்துச்சு. கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா பார்க்க தான் இப்படி இருக்கும், க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. அதில் கொஞ்சம் செதில் இருக்கும், அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு பீஸ் போட்டிங்கன்னா நல்லா அப்படியே நல்லா உருண்டையாக நல்லா சதையாக இருக்கும். இதில் வேஸ்டேஜுங்கிறது பார்த்திங்கன்னா கம்மி. வேஸ்டேஜ்னால் நகை வேஸ்டேஜ் மாதிரி சொல்கிறேன்னா அப்படி இல்லை. இப்போ நான் கடிச மீன்லாம் சொன்ன தோல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். சங்கரா மீன்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சமாக தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. அந்த சைடில் உள்ள விங்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஹெட் போர்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் இருக்காது. குடலும் ரொம்ப பெருசாக வேஸ்டேஜ் இருக்காது, ரொம்ப தாராளமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வாங்கின மீன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிழங்கா மீன் வாங்கியிருக்கேன்.